செம்பியன் மகாதேவி அருகே இருசக்கர வாகனமும் டிராக்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் மகாதேவி அருகே மூங்கில்குடி பகுதியைச் சேர்ந்த அருண் பாண்டியன் என்பவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் தனது மாமனார் ஊரான வடுகச்சேரிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது எதிரே மரம் ஏற்றி வந்த டிராக்டரும் இவர் சென்ற இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட அருண் பாண்டியன் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேளாங்கண்ணி போலீசார் உடலை மீட்டு ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய டிராக்டர் டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட அதிமுக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் அதிமுக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்த பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்டு பேசுகையில், வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் என்றும், திமுக தொண்டர்களே எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் பேசிய அவர், பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் கிராம ஊராட்சிகள் இணைக்கப்பட்டாலும் அதிமுக 2026இல் ஆட்சி பொறுப்பேற்றதும் மீண்டும் பழையபடி கிராம ஊராட்சிகளாக செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அது கூட ஒரு பெரிய பிரமாதம் இல்லை. ஆனா திமுக கரவேசி கட்டி இருப்பாங்க. ஆனா எப்படியாவது நீங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துருங்க, இந்த ஆட்சி ஒரு குடும்பத்து ஆட்சி, குடும்பத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது என்று ஏதோ நான் மேடைக்காக சொல்வது உண்மையை சொல்லினேன். சாதாரண திமுக தொண்டன் கூட அண்ணன் எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், இதுதான் தமிழக மக்களுடைய மூளை முடுக்கில் இருந்த மனநிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொடுக்க போகின்றோம். நீங்கள் எத்தனை செய்தாலும் மக்கள் நீங்கள் 26 உங்களுக்கு ஓட்டு போடுவது கிடையாது. ஆகையால் அருகாமையில் இருக்கின்ற ஊராட்சி எல்லாம் சேர்த்துவிட வேண்டும் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு மக்களை பாதிக்க விடாதீர்கள். இங்க இருக்கின்ற திமுக காரரே ஏதோ நீங்கள் சேர்மன் ஆக வேண்டும் என்பதற்காக கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள். உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த முறை இந்த பகுதியிலே திமுகவே இல்லாமல் போகின்ற நிலைமையைத்தான் மக்கள் உருவாக்கி காட்டுவார்கள். கோவில்பட்டியில் ரஜினிகாந்தின் 50வது ஆண்டு திரையுலக பயணத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் தூத்துக்குடி மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் கீழ் இயங்கும் இலவச கணினி மையத்தின் சார்பாக ரஜினிகாந்தின் திரையுலக 50வது ஆண்டு பொன்விழா, வேட்டையின் திரைப்பட வெற்றி விழா என 50 விழா நடைபெற்றது. தொடர்ந்து தனியார் திருமண மகாலில் நடைபெற்ற விழாவில் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக சிலம்பாட்டம் பயின்ற மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் கராத்தே பயின்ற மாணவ மாணவிகள் கை மற்றும் தலையினால் ஓடுகளை உடைத்து அனைவரின் கவனத்தை ஈர்த்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கனரக வாகனங்களின் உதிரி பாகங்கள் கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சங்ககிரி சாலையில் பச்சாம்பாளையம் என்ற பகுதியில் தனியார் தொழில் நிறுவனத்தின் சார்பில் கனரக லாரிகள், ரிக் வண்டிகள், சொகுசு பேருந்துகள் உள்ளிட்ட பல்வகையான கனரக வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் நிலையம் மற்றும் உதிரி பாகங்கள் கண்காட்சி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை ஏராளமான வாடிக்கையாளர்கள் பார்வையிட்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் வண்ணமயமான பலூன்களை ஒரே நேரத்தில் வானத்தில் பறக்கவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் பல்வேறு தொழில்துறையை சேர்ந்த தொழில் முனைவோர்களும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்களும் கலந்து கொண்டனர். என்ன ரீசனுக்காக இங்க சங்ககிரியில நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சேம் டேல ஒரு வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் கொடுக்கணும். சேம் டேல எப்படி இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக டெலிவரி இ-காமர்ஸில் டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சர்வீஸையும் சேம் டேல டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற எங்களோட விஷனை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த இந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தொழிலுக்கு நாங்கள் ஒரு பயணியராக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விஷனாக நாங்கள் வச்சு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்.
சங்கராபுரம் அருகே பதிவெண் இல்லாமல் அரசு அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த திமுக பிரமுகரின் டிராக்டர் டிப்பர் லாரி மணலுடன் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடபாலப்பட்டு பகுதியில் அரசு அனுமதியின்றி மணல் திருடுவதாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வடபாலப்பட்டு மணிமுத்தாறு பகுதியில் உதவி ஆய்வாளர் தனசேகர் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது வடபாலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வடிவேலு என்பவரின் மகன் ரஜினிவேலு மணல் கடத்தியது தெரியவந்தது. மணல் கடத்திய டிராக்டரை பறிமுதல் செய்தபோது போலீசாரை பார்த்தவுடன் ஓட்டுநர் ஆகாஷ் என்பவரும் ரஜினிவேலுவும் தப்பி ஓடிய நிலையில் மணலுடன் டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து டிராக்டர் டிப்பரின் உரிமையாளரான திமுக பிரமுகர் வடிவேலு மற்றும் அவரது மகன் ரஜினிவேலு, டிப்பரின் டிரைவர் ஆகாஷ் ஆகிய மூவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 9 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த டியூஷன் ஆசிரியரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தன் மகளுடன் ஒரே பள்ளியில் 4 வகுப்பு பயிலும் 9 வயது சிறுமியை டியூஷன் ஆசிரியர் அருள்குமரன் என்பவர் தன் வீட்டில் வைத்து பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். அவர் மீது கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவான குற்றவாளி டியூஷன் ஆசிரியர் அருள்குமரனை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.